ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெயின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சமையலில் ஒரு சூப்பரான சாகோ ஃப்ரூட் மில்க் ஷேக். இதை வந்து நம்ம மில்க் ஷேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே டைம் டெசர்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு சூப்பரான ஹெல்தி ட்ரிங்க் வேறு இது. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பால் நல்லா சுடு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பால் பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பால் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுத்தமான பசும்பால் எடுத்துக்கோங்க. பசும்பாலில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபுல் க்ரீம்டு மில்க் பேக்கெட் பால் யூஸ் பண்ணுறதுனா ஃபுல் க்ரீம்டு மில்க் வாங்கிக்கோங்க. ஸ்கிம்டு மில்க்கை யூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ ஃபுல் க்ரீம்டு மில்க் இல்லைன்னா நம்ம சுத்தமான பசும்பால்னால இதை செய்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பால் நல்லா பொங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணி பாலை இறக்கி வச்சிடலாம். பால் கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். ஸோ அந்த கேப்பில் நம்ம ஜவ்வரிசியை ரெடி பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா 50 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசியை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜவ்வரிசியை நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ நம்ம ஜவ்வரிசியை நல்லாவே வேக வைக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஜவ்வரிசி இருந்து வேகணும். ஸோ நம்ம வெந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நம்ம வெள்ளை முத்துக்களாக போட்ட ஜவ்வரிசி நல்லா கிளாஸ் கலரில் நல்லா உப்பி போய் பெருசாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணி ஜவ்வரிசியை இறக்கி வச்சிடலாம். அப்படியே மீதம் இருக்கிற ஜவ்வரிசி 1-2 ஜவ்வரிசி வேகாமல் இருந்துச்சுன்னா நம்ம இறக்கி வச்சதுக்கப்புறமா அந்த சூட்டில் இருந்தால் கொஞ்சமாக நல்லா வெந்துடும். அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். சரியா, ஃப்ரிட்ஜில் மாற்றிக்காதீங்க. நார்மல் டெம்பரேச்சரில் நல்லா ஜவ்வரிசியும் பாலும் ரெண்டுமே சேர்ந்து நல்லாவே கூலாகட்டும். கூலானதுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜவ்வரிசியை ஒரு டம்ளரில் அப்படின்னா ஒரு பவுலில் கூட சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் கப்பில் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா அது மில்க் ஷேக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில், லார்ஜ் கண்டெய்னரில் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் அது ஒரு டெசர்ட்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஜவ்வரிசியை இந்த டம்ளரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவைக்கேற்ப சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் அப்படிலாம் நீங்கள் ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஜாகரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சுகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக பால், இப்போ 1 கப் அளவுக்கு பால் எடுத்திங்கன்னா ரொம்ப ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்க வேண்டாம், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சாகோ, சுகர், இந்த பால் இந்த 3த்தையும் சேர்த்து நம்ம நல்லாவே ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அந்த சுகர் நல்லாவே கரைஞ்சிடணும், இல்லைன்னா அந்த அடியில் இருந்துடும். அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த சர்க்கரையோட அந்த இதாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நல்லாவே மிக்ஸ் பண்ணி இதை கரைச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாகவே நம்ம ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கக்கூடாது. நம்ம சிட்ரஸ் கண்டென்ட் ஃப்ரூட்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றபடி இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வாழைப்பழம், கூடவே கொஞ்சம் ஆப்பிள்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லைனா நீங்கள் இதுக்கு பதிலாக கொய்யாக்காய் ஆட் பண்ணிக்கலாம், ட்ராகன் ஃப்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சப்போட்டா பழம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளம்ஸ், வாட்டர்மெலான் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ஃப்ரூட்ஸ் நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா நம்ம அந்த பாலோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதை ஃப்ரூட்ஸை தனியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன சின்னதாக இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா டெண்டர் கோகோனட் ஃப்ளஷ் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுவும் பெப்டிக் அல்சர் பேஷண்ட்ஸுக்கு இந்த டெண்டர் கோகோனட் ஃப்ளஷ் இதெல்லாம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது தான். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் எப்படி டெசர்ட் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அது ஒரு பவுல் இல்லைனா ஒரு சின்ன ஒரு லார்ஜ் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதில் இந்த அமௌண்ட் எல்லாமே கொஞ்சம் இன்க்ரீஸாக நம்ம போடணும். இந்த மாதிரி நம்ம அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணி போகும்போது அதுலேயும் குறிப்பாக நம்ம சாகோ கொஞ்சம் அதிகமாகவே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டெசர்ட்டில் பால் கொஞ்சம் கம்மியாக, அப்புறமா சாகோ அதிகமாக, ஃப்ரூட்ஸ் அதிகமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா நம்ம மிட் மார்னிங் டைம் இந்த நொறுக்கு டினி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம சாகோ ஃப்ரூட் மில்க் ஷேக், இந்த டெசர்ட் அப்படின்னா மில்க் ஷேக் இந்த 2ல் ஏதாவது ஒன்று மாதிரி நம்ம ப்ரிஃபர் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம டைஜஷன் ப்ராசஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகி ஈஸியாக நமக்கு டைஜஷனும் ஆகும். எந்த செரிமான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி அட்டகாசமான இந்த சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க் பண்ணி உங்கள் அனுபவத்தைங்க கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் பல ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்ட் இஸ் த பெஸ்ட். பபாய்.